திருவாமாத்தூரிலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய வடசபரி குடந்தமணிகிட சாஸ்தாவினுடைய ஆலயத்தில் பெரும் பிரம்மாண்டமான ஒரு திருவிழா உண்டு. மகர ஜோதி என்பது பொருள். அதனைத் தொடர்ந்து இங்கு பல சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள், சபரி என்று வாழ்ந்தவள் இந்த இடத்தில் பல ஆண்டு காலமாக 7 முனிவர்களுக்கு பணிவிடை செய்து ராமபிரான் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் வந்த பிறகு அவரை அழைத்து சென்று அபிராமேஸ்வர பெருமான் இவர்தான் என்று காண்பித்து பேரொளியில் மறைந்த இடம்தான் வடசபரி. அந்த வடசபரியில் பம்பை நதி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின சிறப்பு இந்த இடத்தில் உண்டு. பம்பை நதியோடு இந்த வடசபரி அமையப்பட்ட இடம்தான் திருவாமாத்தூர். இந்த திருவாமாத்தூரில் அபிராமேஸ்வரர் பெருமான் பசுக்களுக்கு பாதுகாவலனாக இருந்ததனால் திரு ஆமாத்தூர் என்று பொருள் பெற்றது. அது பாதுகாவலனாக இருப்பதற்கு பசுவிற்கு கொம்பு கொடுத்த இடம் என்பது இந்த இடத்தில் பெரிய சிறப்பு உண்டு. இந்த இடத்தில் வடசபரி எப்படி தோன்றியது என்றால், வடசபரியினுடைய பெரும் ஆற்றல் இவ்விடத்தில் சபரி வாழ்ந்ததனால் இவ்விடம் வடசபரி என்று பெயர் பெற்றது. இந்த இடத்தில் சபரி வாழ்ந்து பேரொளியில் மறைந்தார் என்பதே ஐதீகம். இது திருவாமாத்தூர் வரலாற்று புக்குகளில் இடம்பெற்றுள்ளன. இந்த சாமியில் சதுரகிரி ஞானசித்தர் பவுன் மோகன் சாமி அவர்கள் ஜீவ சமாதிக்காக இந்த கோயிலின் சிவபெருமான் அந்த மூலஸ்தலத்துக்கு கீழாக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பின்னால் ஜீவ சமாதி அடைய இருக்கிறது.